அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சில வாரங்களுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல எடுத்த ஒரு குரூப் ஃபோட்டோவ வாட்ஸ்அப்பில ஷேர் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோவ நான் பார்த்தேன். அது என்ட்ட இப்ப மிஸ் ஆயிருச்சு முன்னாடி எடுத்தது. இப்ப அனுப்பும்போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல வருடங்கள், சில டீகேட்ஸே ஆயிருச்சு. அவ்வளோ நாள் கழிச்சு, வருடங்கள் கழிச்சு அந்த படத்த பார்க்கும்போது அதில இருக்கிற என்னோட பழைய நண்பர்களோட முகங்கள கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுக்க முடியுது. அவங்க கூட பழகுன நினைவுகள நினைச்சு பார்க்க முடியுது. அது இல்லாம அங்க நின்னு இருக்கும்போது அந்த பள்ளியோட சுவர்களோட நிறங்கள பார்க்கும்போதும், அதோட அந்த ஜன்னல்ல அடிச்சிருக்கிற அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் பார்க்கும்போதும், அந்த ஸ்பாட்டுக்கு அந்த நினைவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போறது ஒரு அழகான அனுபவம். அந்த ஒரு நினைவ மீட்டெடுக்கிற தருணம் அதெல்லாம் அழகா இருக்கும். ஆனா, இப்ப இருக்கிற இந்த அவசர காலகட்டத்தில பள்ளி, கல்லூரி, அ வேலை, குடும்பங்கள் இந்த மாரி வர 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 வேற ஒரு சமூகத்துக்குள்ள நம்ம ர ஒரு ரேஸ் மாரி ஓடிட்டுருக்குறோம். இந்த உலகியல் வாழ்க்கையில. அ சமூகங்கிற அந்த வட்டத்துக்குள்ள ஓடிட்டுருக்கோம். இதனால பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. நினைவுகளே இல்லாம போயிடுது. ஸோ இந்த மாரி தருணத்தில நம்மளோட நினைவுகள இந்த மாரி ஃபோட்டோ மூலமா நம்மளால பார்க்க முடியும். ஆனா, எல்லா நினைவுகளையும் நம்ம கேப்சர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான தருணத்துக்கு திரும்ப அந்த நினைவுகள மீட்டெடுக்கிறதுக்கு இந்த புத்தகம் நமக்கு துணை இருக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த புத்தகம் ஆசிரியர் நா. முத்துக்குமார் எழுதிய பாலகாண்டம். இந்த புத்தகம் படிக்கும்போது, ஒரு சின்ன பையன், நா. முத்துக்குமார் அவர் ஒரு ட்ரவுசர் சட்டை போட்டிருந்த ஒரு சின்ன பையன் கூட, நம்ம பின்னாடியே அவங்க கூடயே பயணப்பட்டு, அவர் கூட போயிட்டே இருக்கும்பொழுது, அந்த பையன் கூட நம்ம இந்த ஒவ்வொரு கட்டுரையா கடந்து போயிட்டே இருக்கும்போது, நம்ம சந்திச்ச நினைவுகள், நம்மளோட வாழ்க்கையில பார்த்த நினைவுகள அவரோடயே சேர்ந்து சந்திக்க முடியுங்கிறது உறுதி. கண்டிப்பா உங்களோட நினைவுகள மீட்டெடுக்க இந்த புத்தகம் உறுதுணையா இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாலகாண்டம். இந்த புத்தகத்துல ஒவ்வொரு உறவுகளும், பார்த்த நபர்கள், சந்தித்த நண்பர்கள், பழகிய நினைவுகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்டுரையிலயும் வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில முதல் கட்டுரையா 2ஆம் தொப்புள் கொடி. இது ஒரு அக்கா, தம்பிக்கான ஒரு உறவுன்னே வச்சுக்கலாம். அந்த மாரியான ஒரு கட்டுரை. ஒரு அக்கானா கூட பிறந்த அக்கான்னு மட்டும் இல்லாம, பக்கத்து வீட்டு அக்காக்கள் இருப்பாங்க. அந்த காலத்துகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் இந்த மாரியான சோசியல் மீடியா இந்த மாரிலாம் இல்லாம, ஒவ்வொருத்தரும் நேரடியா சந்திச்சு பழகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அ அந்த மாரியான தருணத்தில, அ ஒரு அக்காக்கும், தம்பிக்கும் இருக்கிற உறவு, அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, அ அக்கறை எல்லாத்தையுமே இந்த கட்டுரையில நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, அக்காக்கள் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? ஒரு அறை வீடு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, அதில ஒரு 4 வரி இருக்கும். அத படிக்கும்போதே உணர முடியும். அந்த வீட்டு முற்றத்தில் பூக்கள் பூத்து அங்கேயே உதிர்கின்றன. ஏன்னா, அங்க அந்த கொடியில பூக்கிற அந்த பூக்கள பறிச்சு, அத நூல்ல கட்டி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அ அது அக்காக்கள் இல்லாத வீடுலங்கிறப்ப அதுவே பூத்து, அதுவே உதிர்ந்துருங்கிறத தான் சொல்ல வருவாரு. மார்கழி மாச கோலங்களில் பூசணி பூக்களுக்கு பதில் வெறுமை குடியிருக்கிறது. இந்த அக்காக்கள் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப யார் கோலம் போடுறாங்களான்னு தெரியல. அப்ப பார்த்தீங்கன்னா, கோலங்கள் போட்டு, அங்க இந்த மார்கழி மாசம் இந்த சாணத்தின் மேல அந்த பூசணி மலர வைக்கிறதுங்கிறது அவ்வளோ அழகா இருக்கும்.
அது இல்லாத ஒரு வெறுமையா அக்காக்கள் இல்லாத வீடா இருக்குங்கிறத இத சொல்லியிருப்பாரு. ஊஞ்சல் ஆடாத நெல்லி மரமும். அதான் பசங்கள்லாம் அங்கங்கன்னு பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கும்போது, இந்த அக்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே கண்டிப்பா அப்பலாம் மரங்கள் இருக்கும். அதுல ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடிட்டு இருக்கிறது, ஒரு அழகான காட்சியா எப்பயுமே சின்ன வயசுல பார்க்கலாம் அப்ப. ஸோ அந்த மாரியான ஊஞ்சல் வந்து இல்லாத ஒரு வீடா இருக்கிறது, இந்த அக்காக்கள், தங்கைகள் இல்லாத வீடா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி அ "கால் கொலுசுகள் கேட்காத கிணற்றடியும்" அப்படிங்கிறதையும் அதில சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்சியவே உள்ள கொண்டு வரும். அதாவது ஒரு கிணற்றடி அப்பலாம் கிணற்றடி இருந்திருக்கு. அந்த கிணற்றடியில வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த அக்காக்கள் தான் வருவாங்க. அவங்க வரும்பொழுது கொலுசு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த காட்சியின் மூலமா நம்மள வந்து அந்த நினைவுகளுக்கே எடுத்துட்டு போகக்கூடிய வரியா இருக்கும் இதெல்லாம். அதேமாரி அ தாவணி உலராத கொடி போல கொடிகள். அவங்களோட ட்ரெஸ்ஸ காய போடாத தாவணி இதெல்லாம் வந்து காய போடாத கொடி இருக்கும்ல, அத சொல்லுவாரு. ஸோ இதான் அக்கா, தங்கி இல்லாத வீடு வந்து ஒரு பொலிவு இழந்த வீடுங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. இது கண்டிப்பா அக்கா, தங்கைகளோட பிறந்தவங்களுக்கு உணர முடியும். ஏன்னா, அவங்க கூட அத்தன வருடங்கள் பழகுனதுக்கப்புறம், ஏதோ ஒரு தருணத்தில வந்து அவங்க வந்து கல்யாணமாகியோ, இல்ல வேற ஏதோ தருணத்தினால, அவங்க வீட்ல இல்லாத சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மனால நல்லாவே உணர முடியும். அக்கா, தங்கைகள் இல்லாத வீடு வந்து ஒரு பொலிவு இழந்து தான் இருக்கும். உண்ம அதான். அதேமாரி 2வது கட்டுரை வந்து தாஜ் மஹால் தாசன்ங்கிற ஒரு கட்டுரை இருக்கும். இதில வந்து ஃபுல்லா ஒரு குழந்தை பருவம் மட்டும் இல்லாம, அவரோட ஒரு இளமை பருவத்திலயும் அனுபவத்தையும் அதில எழுதியிருப்பாரு. அவர் கல்லூரி படிக்கும்போது ஆ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கவிதைகள் எழுதி குடுக்குறதுக்குன்னே சில நபர் இருப்பாங்கல்ல. அந்த தருணங்கள் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேங் இருக்குன்னா, ஒருத்தன் 2 பேராவது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியான ஆட்கள் இருப்பாங்க. அ அவங்க வந்து நெறையா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த வகையில இவர் இதில வந்து தாஜ்மஹால் தாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எப்படின்னா, நெறையா பேருக்கு காதல் கவிதை எழுதி குடுக்குறதும், அது வந்து கொஞ்சம் காமெடியா இருந்தாலும், இந்த இந்த கட்டுரையில அந்த நினைவுகளையும் குடுக்கும். அ "குயின் மேரிஸில் படிப்பவளா? ஏன் செஸ் போர்டில் என் செஸ் போர்டில் நீதான் குயின். என் ராஜாவுக்கு எப்போது செக் வைப்பாய்?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு ஒரு ஃபன்னான லைன்ல அந்த கவிதைகள் இருக்கும். அதேமாரி அவர் எழுதிக் குடுக்குற கவிதைகள் இருக்கும்னு எழுதியிருப்பாரு. அதேமாரி இந்த ஒவ்வொரு கட்டுரையிலயும் அவர் பார்த்த தருணத்தில எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் அதே நபர வந்து அ இன்னொரு மதுரையில ஒரு விழால வந்து பார்ப்பாரு. அங்க அவரு வந்து ஒரு தமிழ் புரொஃபஸரா இருந்திருப்பாரு. அப்ப சந்திக்கும்போது, "இல்ல நான் எப்படியோ வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இங்க வந்துட்டேன். டீச்சரா ஆயிட்டேன். புரொஃபஸர் ஆயிட்டேன். ஆ இன்னொரு நல்ல விஷயம் நான் அந்த கவிதை எழுதுறத விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லி அவங்க கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ இந்த கட்டுரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஆ சிறு வயதில அனுபவிச்ச அந்த அனுபவமும், அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்கள சந்திச்ச அனுபவத்தையும் எழுதியிருப்பாரு. அது படிக்க ரொம்ப அழகா இருக்கும். குழந்தை பருவம், ஸ்கூலு அப்படின்னாலே டியூஷன் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருந்தே இருக்கும். டியூஷன் போகாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. டியூஷன் போறதுலயே நெறையா அனுபவங்கள் இருக்கும். அதாவது அ ஸ்கூலுக்கு அப்புறம் டியூஷன்ல தான் வந்து வித்தியாசமான அனுபவங்கள நம்ம பார்க்க முடியும். அ கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே சைக்கிள்லயே போறது. திரும்ப முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே வெளிய வர்றது. அப்போ வந்து தான் ரொம்ப டிஸ்கஷன் நடக்கும். என்ன என்னென்ன பார்த்தேன், என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம். அந்த மாரியான டிஸ்கஷன்லாம் அந்த அந்த டைம் பீரியட்ல தான் நடக்கும். அந்த வகையில இதில a+b² = a²+b²+2abங்கிற இது வந்து அந்த கட்டுரையின் ஓட தலைப்பே அதான். அது போட்டிருப்பாரு. அதில என்னன்னா, அவரு சின்ன வயசா இருக்கும்பொழுது அவருக்கு மேக்ஸ் சுத்தமா வரல. முத்துக்குமாருக்கு. அப்போ வந்து அவங்க அப்பாக்கு டியூஷன் எடுத்த ஒரு
இவர்கிட்டயே சேர்த்து விட்டுருப்பார். நடராஜன் வாத்தியார்ன்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட இவரு படிப்பாரு. ஸோ நடராஜன் வாத்தியார் யாருன்னா, அந்த ஏரியாக்கே அவர் தான் ஃபுல் மேக்ஸுக்கு டியூஷன் வாத்தியார். காலையில பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு எடுக்க ஆரம்பிச்சு, ஸ்கூல் வரையும் எல்லா தரப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அவர் எடுக்கிறவரு. ஸோ இப்படி எடுக்கிற நடராஜனுக்கு அ அங்க அனுபவப்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் முத்துக்குமார் இதில எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அ பல வருடங்களுக்கு அப்புறம் அவர் ஊருக்கு வரும்போது ஒரு நியூஸ் வரும். நடராஜன் வாத்தியார் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அது எதனால இறந்தாரு? அ அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது? அ ஊர் 1000 பேர் சொல்ல, அது மாதிரியான நிகழ்வுகள்லாம் இதில நடக்கும். அ அந்த தருணங்களும் இருக்கும். இத நம்ம படிக்கும் பொழுது, நம்ம படிச்ச டியூஷன், அப்ப சந்திச்ச நபர்களையும் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவும் இருக்கும். இந்த மாரி ஸ்கூல், டியூஷன் இப்படி இருக்கும் பொழுது, இதுக்கு நடுவுல வந்து ஸ்கூல் நண்பரோ, இல்லாட்டி பக்கத்து வீட்டு நண்பர் கூடயோ, இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நட்பு இருக்கும்ல. அ அவங்க வீட்டோட ஒரு நட்பு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, அ அவருக்கு வந்து கேசவன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அவரோட அப்பா வந்து ரொம்ப குடிகாரரா இருப்பாங்க. அவரு வந்து குடிச்சிட்டு கீழ விழுந்திருக்கும்போது, இவரும் அவர் நண்பர் கேசவனும் போய் அவர கூப்ட்டு வர்றதும், இந்த மாரி அலைஞ்சிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல அவங்க அப்பா வந்து இறந்து போயிறது சின்ன வயசுலயே. இந்த மாரி இருக்கும்போது அவர் குடும்பமே ரொம்ப ஏழ்மைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் கேசவன் படிச்சு பெரிய ஆளாகி, ஆ வெளிநாட்ல வேலை பார்த்துட்டு ஒரு நாள் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து ஒரு ட்ரீட்ன்னு சொல்லி இவர கூப்ட்டுருக்கும்போதும், பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்ட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் வைக்கிறாரு கேசவன். வைக்கும்போது அவரோட குடும்பங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போதும் ஆ கேசவன் வந்து குடிக்கிறாரு. ஆ பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து முத்துக்குமாருக்கு ஒரு தோணுது. அவங்க அப்பா பண்ணக்கூடாதது பண்ணவே மாட்டேன்னு இருந்து பெரிய ஆள் ஆனவன், இப்போ திரும்ப குடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த கட்டுரை முடியும். அதுகிட்டே கேட்பாப்படி, "கேசவன் ஏன் இப்படி பண்றன்னா?" இதில பிஸ்னஸ் டைம்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் அப்படின்னு சொல்லி அது முடிப்பாரு. இருந்தாலும் அது அவருக்கு முத்துக்குமாருக்கு ஒரு பிடிக்காத மாரியான இந்த கட்டுரை முடியும். இந்த கட்டுரையோட தலைப்பே "தேடி தேடி தொலைந்தவன்" தான் இதில இருக்கும். ஸோ இந்த மாரியான ஒரு நாம பழகிய நண்பர்கள் அப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. அ இப்ப வேற மாரி இருப்பாங்க. இந்த இத ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறம், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இத உணர முடியும். சின்ன வயசுல ரொம்ப ஒரு மாரி படிக்காம இருப்பாங்க. எதுவுமே பண்ணாம சோம்பேறியா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு, அ அவங்களோட நிலைமையே நல்லா இருக்கும். சிலருக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாவும் இருக்கும். இந்த மாரியான அனுபவங்களையும் நம்ம பார்க்க முடியும். இந்த புத்தகத்தில எழுத்து, பொருள், சொல்லுன்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரையில வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பட்டப்பெயர் வச்சுட்டே வருவாரு. அவரோட நண்பர். அதுவே அவருக்கு வந்து அதிகமான ஒரு ஆர்வம் வந்து எப்ப பார்த்தாலும் அது பண்றனால, அவர கிட்டத்தட்ட ஒரு மனநல காப்பகத்திலேயே சேர்க்கக்கூடிய தருணம் வந்துரும். அந்த மாதிரியான ஒரு நபர பத்தியான ஒரு கட்டுரை தான். ஆனா, அந்த கட்டுரையோட எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் எதுன்னா பார்த்தீங்கன்னா, அதோட முதல் பக்கத்தில வந்து அ முத்துக்குமார் எழுதியிருப்பாரு. அ அது வந்து கிருஷ்ணமூர்த்தி அவரோட இதே மாரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, முதன் முதலில் ஒரு மரத்துக்கு மரம் என்று பெயர் வைத்தவனுடைய கற்பனையின் பரவசம் அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிற்று. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு இயற்கையின் ஒரு வடிவத்த நம்ம வந்து ஒரு மொழியால அதுக்கு பெயர் வச்சு அத வந்து அழைக்கிறோம். அப்படி பண்ணும்போது, அத வந்து ஒரு மரத்த புதுசா முறை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் இருக்கும் தெரியுமா? அது ஒரு அந்த 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 தருணம் வந்து இந்த மொழியினால இழக்கப்படுது. ஏன்னா, ஒரு குழந்தை வந்து அது ஒரு மரம்ங்கிற ஒரு ஆச்சரியமா பார்க்காம, அதோட மொழியறிவு வளரும்போது, அது ஒரு மாமரம் அப்படிங்கிறம்போது, அது மாமரம்ங்கிற ஒரு அது ஒரு டைப் கேட்டகரிக்குள்ள கொண்டு போயிட்டு, அத பிரிக்க ஆரம்பிச்சுரும். இதுவே இன்னும் கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
ஒரு உலகம் தன் இயந்திர கைகளால் ஒரு குழந்தையை சிறுவனாக மாற்றுகிறதுன்னு தான் சொல்லணும். இந்த மொழியின் வளர்ச்சி வந்து இந்த இயந்திர கைகளால் ஒரு குழந்தையை சிறுவனாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பின்னாட்களில் அந்த சிறுவன் மாமரத்தை கட்டிலாக பார்க்கிறபோது இளைஞனாகிறான். கதவாக பார்க்கிறபோது குடும்பஸ்தன் ஆகிறான். வெட்டி எறிகிற போது வயோதிகன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துடைய ஒரு பகுதின்னே சொல்லுவேன். இந்த ஒரு பேரா. ஏன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதை தான் சொல்லுவார். ஒரு ஒரு மரத்தை ஒரு மரமாக பாருங்க. அதுக்கு வந்து ஒரு ஒரு பேர் வச்சு, பயாலஜிக்கல் பேர் வச்சு, அந்த கண்ணோட்டத்தில் நடுவில் ஒரு ஃபில்ட்ரு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த கட்டுரையும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சின்ன வயசில் பல மனிதர்களை பார்த்தாலும், சில மனிதர்கள் வந்து ஒரு ஒரு வேற ஒரு வகையான சூழலுக்குள் மாட்டப்பட்டு, அவங்க வந்து அதுவரையே பார்த்த நபரை இல்லாமல் வேற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரியான அனுபவங்களை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு நபரை பற்றி தான் "வெந்து தணிந்த காடு" அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையில் நா. முத்துக்குமார் எழுதியிருப்பார். அவர் என்னன்னா, அவர் சின்ன வயசுல அவர் பாட்டி கூட அவரோட பக்கத்து ஊருக்கு போகும்போது, பரிமளா அக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜில அவங்களுக்கும் அவங்க கணவனுக்கும் பிரச்சனையாகி என்ன நடக்குது? அதுக்கப்புறம் அந்த பரிமளா அக்கா என்ன ஆனாங்க? அப்படிங்கிறத இந்த கட்டுரையில சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இத படிங்க. ஆனா இந்த கட்டுரையில எனக்கு பிடித்த பகுதியா ஒண்ணு சொல்லணும்னா, இதில வந்து அழகா அந்த காலத்தில ஒரு பாட்டியோட ஒரு நாள் ஒரு பயணத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இத நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட சொந்தக்காரவங்க யாரு கூடயாவது இந்த ஒரு பயணத்த நம்ம மேற்கொண்டிருப்போம். மாலையில் தான் சீட்டு ஏலம் விடுவார்கள் என்றாலும், காலையிலே நானும் பாட்டியும் கிளம்பி விடுவோம். இத இன்னும் படிக்கிறேன், அப்படியே கேளுங்க. இப்போது கல்யாண மண்டபமாகிவிட்ட கிருஷ்ணா டாக்கீஸில் ஏதாவது ஒரு படம் பார்த்துவிட்டு, ஸ்ரீதர் கஃபே தான் கேப்பில்னு போட்டிருக்காங்க. எண்ணெய் மிதக்கும் அப்பளத்துடன் மதிய சாப்பாடு, பின்பு மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறிகள் வாங்குவோம். பகலிலேயே மின்சார விளக்குகளை எரியவிட்டு, அம்பாரமாக தக்காளி, உருளைக்கிழங்கு குவித்து வியாபாரம் செய்யும் மார்க்கெட்டை பார்க்கவே அந்த வயதில் பிரமிப்பாக இருக்கும். அதற்குள் மாலையாகிவிடும். சீட்டுப்படிக்கு வீட்டுக்கு செல்வோம். கூட முழுக்க 10, 15 பெண்கள் அமர்ந்து ஏலம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எனக்கு அந்த ஏலம் விடும் பாட்டியை பிடிக்கவே பிடிக்காது. நெற்றியில் பெரிய வட்டமாக குங்குமப் பொட்டு வேறு பயமுறுத்தும். அந்த சமயங்களில் பரிமளா அக்கா என்னை மடியில் தூக்கி வைத்து கொள்ளும். அப்படிங்கிற அந்த இதில் முடியும். அதாவது அந்த பாட்டியும் அவங்களும் வந்து இன்னும் ஒரு டீட்டெயிலாக எழுதியிருப்பாரு. ஊர்லேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸில் ஏறி பக்கத்து கிராமத்துக்கு போய், போகிற வழியில அந்த ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஏல சீட்டுக்கு போயிட்டு, அந்த ஏல சீட்டில் அந்த அவங்க பார்க்குற நபர்கள் எல்லாத்தையும் அழகா எழுதியிருப்பாரு. இத கண்டிப்பா படிக்கும்போது நம்மளும் இந்த சின்ன வயசில் இதே மாரி ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு பயணத்துக்கு போவோம். அது அந்த நினைவுகள இது கண்டிப்பா அத மீட்டெடுக்கும். கண்டிப்பா இதையும் படிங்க. நம்ம சின்ன வயசுல நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு கடைகளும், அந்தந்த ஊர்ல நம்ம சந்திச்ச பெரிய மனிதர்கள்லேருந்து சின்ன சின்ன நண்பர்கள் வரைய எல்லாருடைய அறிமுகம் இருந்தாலும், அந்தந்த ஊருக்குன்னு ஒரு டாக்டர் முன்னாடிலாம் இருப்பாரு. அது கிராமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பாரு. இல்லன்னா பக்கத்து கிராமங்களுக்கு போயி, அ அதோட பெரிய கிராமமா இருக்கும். அங்க போய் அந்த டாக்டர பார்க்க முடியும். எங்க எப்ப போனாலும் அந்த பச்சை கலர் டப்பால மஞ்ச கலர் மாத்திரை, ரோஸ் கலர்ல மருந்து. இதுதான் என்ன பிரச்சனையானாலும் அத தான் அவர் குடுப்பாங்க. இந்த கட்டுரை வந்து ரூ. 5 டாக்டர்ன்னு சொல்லி ஒரு கட்டுரை. அவங்க ஊர்ல இருக்கிற டாக்டர பத்தி எழுதியிருப்பாரு. கண்டிப்பா அத படிச்சு பாருங்க. இது படிக்கும்போது எனக்கு பர்சனலா சில நினைவுகள் வந்து வந்தது. எங்க ஊர்ல இருக்கும்போது ஒரு டாக்டர் இருந்தார். புவனேந்தர் டாக்டர்ன்னு சொல்லிட்டு.
பார்த்தீங்கன்னா, அங்க நானு சின்ன வயசுல எங்க வீட்ல கூட்டு போம்போது, அவர் உட்கார்ந்திருக்கிற சேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரொட்டேட் பண்ற மாரி சேரு. மெட்டல்ல இருக்கும். அப்போ வந்து இன்ஜெக்ஷன் வந்து இப்ப மாரி நீடில் ஒவ்வொரு டைம் புதுசா இது பண்ண மாட்டாங்க. பழைய நீடிலேயே வந்து சுடு தண்ணீல போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு, அதவே அப்படியே உதறி இன்ஜெக்ஷன் இது நீடில ஃபிக்ஸ் பண்ணி, மருந்து ஏத்தி அதில இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த தருணம் இன்ஜெக்ஷன் அடுத்து போட போறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, மனசு ஒரு பதட்டத்தில இருக்கும். அப்போ வந்து அவரு அந்த சேர்ல உட்காந்து அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு, அந்த நீடில எடுக்கிறது, சுடு தண்ணீலேருந்து எடுத்து அதில நீடில ஃபிக்ஸ் பண்ணி, திரும்ப அந்த இன்னும் ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் கப்போர்ட்ல இருக்கிற அந்த இன்ஜெக்ஷன் பாட்டில் எடுத்து, அதுலேருந்து சிரஞ்ச் மூலமா அந்த மெடிசின எடுத்து, அது நமக்கு இன்ஜெக்ட் பண்றதுக்குள்ள அந்த சேரோட சவுண்டு அவ்வளோ ஒரு பயத்த உண்டாக்கும். இந்த கதைய படிக்கும்போது அந்த தருணங்கள் ஞாபகம் வந்தது. கண்டிப்பா இந்த ரூ. 5 டாக்டர் படிங்க. இன்னும் பல நினைவுகள நா. முத்துக்குமார் கிளறி விடுவாரு. இவர் வந்து அப்பப்ப குழந்தை பருவத்திலேருந்து இளமை கால பருவத்திலயும் வருவாரு. அ அதில வந்து காலம் எழுதும் கடிதம்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கும். அ ஒரு உண்மையான ஒரு காதல் கடிதம். இவர நம்பி குடுத்துருப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு சின்ன பையனா இருக்கும்போது. அத இவர் வந்து முள்ளால எடுத்து அந்த லெட்டர ஓப்பன் பண்ணி அத படிச்சுட்டு திரும்ப வச்சு ஒட்டி குடுக்குறது தான் எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் இவரோட வேல. ஸோ அந்த டைம் இவர் படிச்ச அந்த காதல் கடிதத்த இதில எழுதியிருப்பாரு. அந்த இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கண்டிப்பா படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா மிதக்கும் பள்ளங்கள்னு ஒரு கட்டுரை இருக்கும். அதில வந்து கோவிந்தசாமி தாத்தான்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த மாரி தாத்தா கேரக்டர் கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில கேரக்டர் வந்து பெரியவங்க, சின்னவங்கன்னு இல்லாம எல்லாத்து கூடயும் ஈக்குவலா பழகுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த கோவிந்தசாமி தாத்தா கேரக்டர். அதுவும் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ வளர்சிதை மாற்றம் சொல்லி அ ஒரு கட்டுரை இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம வந்து இந்த மீன் வளர்க்குறது, பொன்வண்டு அந்த பூச்சி வளர்க்குறது, நாய்க்குட்டி வளர்க்குறது, பூனை வளர்க்குறது, இந்த மாதிரியான தருணத்தில நம்ம ஒரு ஆர்வத்தில வளர்ப்போம். சிலது இறந்து போயிடும். சிலது அதோட மோகம் குறைஞ்சு போயிடும். வேற ஏதாவது வாங்கி வளர்க்க ஆரம்பிப்போம். இந்த மாரியான ஒவ்வொரு அந்த ஓ சின்ன சின்ன உயிரினங்கள வளர்க்குறதுக்குரிய மோகமும், அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் அழகா இந்த பகுதியில எழுதியிருப்பாரு. இதில இன்னும் ஒரு கட்டுரையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 ரகசியம்னு ஒரு கட்டுரை இருக்கும். ஆ அந்த கட்டுரையில ஒரு பகுதி எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. என்னன்னா, ஒரு கிராமம் எப்படி இருக்கும்? எனக்கு இப்ப இருக்கிற இந்த மெட்ரோ சிட்டியில வளர்ற குழந்தைகள பார்க்கும்போது, ஒரு வகையில அ அவங்கள பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இந்த எவ்வளோ டேலண்ட்டா இருக்காங்க. அவங்களுக்குரிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு? நெறைய அ எஜுகேஷன் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நெறையாது வந்து நெறைய அவங்க லேர்ன் பண்றாங்க. அவங்களுக்குரிய வாய்ப்புகள் வந்து இங்க நெறைய இருக்கு. அ அப்படி என்னதான் இருந்தாலும், அவங்கள சில பார்க்கும்போது எனக்கு சில பாவமாவும் இருக்கும். ஏன்னா, அ நான் வந்து ஒரு ஒ கிராமத்துக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற ஒரு கிராமத்தில வ பிறந்து வளர்ந்தவன். நான் பார்த்த அனுபவங்கள் இந்த குழந்தைகளுக்கு இல்ல அப்படிங்கிறத தோணும். அதேமாரி இன்னொரு ஏக்கம் இருக்கும். இன்னும் ஒரு ஒரு நல்ல இயற்கை வளம் சார்ந்த இன்னும் ஒரு சின்ன கிராமத்தில பிறந்தவங்கள பார்த்தா இன்னும் பொறாமையா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையோடயே பிளெண்ட் ஆயி வளருவாங்க. அ காடு, மேடு அதெல்லாம் போயிட்டு ஆத்துல நீச்சல் அடிப்பாங்க. கிணறுல நீச்சல் அடிச்சு பழகியிருப்பாங்க. அந்த ஒரு நெறைய இயற்கையோட இணைஞ்சிருப்பாங்க. அவங்களோட வாழ்வியலே அப்படி இருக்கும். அ அடுத்த கட்டமா தான் இந்த அடுத்த கட்ட கிராமத்து மக்களுக்குரிய அனுபவங்கள்லாம் வரும். ஸோ இந்த மாரி கிராமத்தோட சூழல் எப்படி இருக்கும்? அ அதோட உருவம் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரே ஒரு பேரால அழகா சொல்லியிருப்பாரு. அத படிச்சே காமிக்கிறேன். "கிராமம் அல்லாத நகரமும், க கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத ஒரு ஊர். 2 சைவ ஓட்டல்கள், 4, 5 அசைவ புரோட்டா கடைகள், டிஸ்கோ சிகை அலங்காரங்களுடன்
கமல், ரஜினி படம் வரைந்த முடித்திருத்தகம். எப்போது சென்றாலும் யாராவது ஒருவர் தும்மிக் கொண்டிருக்கும் மாவு மில். காற்றின் திசையெங்கும் மருந்து வாசம் பரப்பும் அரசாங்க மருத்துவமனை. காட்டன் புடவைகளும் சீட்டித் துணிகளும் விற்கும் ஜவுளிக்கடை. மருதமலை மாமணியே என இரவு காட்சிக்கு அழைக்கும் சீதாலட்சுமி டாக்கீஸ் என சுற்றியுள்ள பேட்டைகளின் பொருளாதாரமும் பொழுதுபோக்கும் மையம்பேட்டையை சார்ந்தே இருந்தன. இந்த பகுதியில் கண்டிப்பாக இதை படிக்கும்போது இதில் ஏதாவது ஒரு அனுபவத்தை உங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலே. ஸோ இதே மாதிரி இந்த புத்தகத்தில் எல்லா கட்டுரையும் உங்கள் நினைவுகளை கண்டிப்பாக மீட்டெடுக்கிற கட்டுரையாக தான் இருக்கும். கடைசியாக சொல்லப்போனால் மாயப்பலகையேன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். சின்ன வயசில் நமக்குன்னு சில நினைவுகள் இருக்கும். அதில் சிலருக்கு அது வந்து மோசமான நினைவுகளாகவும் இருக்கும், சிலருக்கு அது நல்ல நினைவுகளாகவும் இருக்கும். அவங்களோட பார்வையை பொறுத்து இருக்குங்கிறத வந்து அதில் எழுதியிருப்பார். அதோட இந்த கட்டுரை முடியும். அதை முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு பகுதி வந்து அவர் எழுதியிருப்பார். பாலிய காலம் வயதான பின்னும் நம் மனதின் உள்ளேயே தங்கிவிடுகிறது. அதன் ஞாபகங்கள் பாசி படிந்து கிடந்தாலும் ஒவ்வொரு முறை உள்ளே முங்கும் போதும் ஒரு தகதகப்பு, ஒரு பரவசம், ஒரு அதிர்ச்சி, ஒரு கண்ணீர் துளி என கொடுப்பதற்கு அதனிடம் இன்னும் ஏதாவது இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் பரபரப்பான ஓட்டத்தில் பல நினைவுகளை நம்ம இழந்திருப்போம். இந்த மாதிரியான நினைவுகளை மீட்டெடுக்கிறதுக்கு இவரோட குறிப்புகள், இந்த கட்டுரை தொகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் படிங்க. ஒரு நாஸ்டாலஜி ஃபீலிங்கை திரும்ப கொண்டு வருவார் முத்துக்குமார். இதே மாதிரி இன்னும் ஒரு புத்தகத்திலேயோ இல்லைனா வித்தியாசமான ஒரு படத்துலேயோ சந்திப்போம். அழகான நினைவுகளுடன் நிம்மதியாக தூங்க. எல்லாம் சரியாகும். நன்றி, வணக்கம்.